கர்நாடகத்தில் இருந்தாவது தமிழ்நாடு கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். கர்நாடகத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகையை கணக்கெடுப்பின் விவரங்கள் அடங்கிய அறிக்கை விரைவில் கர்நாடக அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அதில் இடம்பெற்றுள்ள பரிந்துரைகள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சீதாராமையா அறிவித்திருக்கிறார். சமூக நீதியை காப்பதற்கான இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. இடஒதுக்கீட்டின் அளவை அதிகரித்தல், பிற்படுத்தப்பட்ட நிலையில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குதல், உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. அவை செயல்படுத்தப்படும் போது கர்நாடகத்தில் முழுமையான சமூக நீதி மலரும். 2023 காந்தியடிகள் பிறந்த நாளில் பீகாரில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் வெளியிடப்பட்டன. அதன் பின் அங்கு இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டது. 2024 காந்தியடிகள் பிறந்த நாளில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களை தாக்கல் செய்வதற்கான அறிவிப்பை சீதாராமையா வெளியிட்டுள்ளார். ஆனால் சமூக நீதியின் தொட்டில் அது எப்பவும் யாரோ தலைவர் சொன்ன வார்த்தை. இப்ப அது சொல்றது சமூக நீதியின் தொட்டில் என்று கூறிக்கொள்ளும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மட்டும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை, மத்திய அரசுக்குத்தான் இருக்கிறது என்று கூறி மிகப்பெரிய சமூக நீதி கடமையை தட்டி கழித்துக் கொண்டே இருக்கிறார். கர்நாடகத்திலிருந்தாவது சமூக நீதி பாடத்தை தமிழக அரசு கற்க வேண்டும். கற்குமா? உங்களை கற்குமா? உங்களுடைய பதில் நானே சொல்கிறேன், கற்காது. அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சாதிவாரி கணக்கெடுப்பு மிக மிக அவசியம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழக அரசு உறுதி செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது.
சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் விவரங்களை தாக்கல் செய்யாவிட்டால் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்யும் ஆபத்து இருப்பதை தமிழக அரசு உணர வேண்டும். தமிழக அரசு நினைத்தால் 2024 ஆண்டுக்குள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடிக்க முடியும். ஆசிரியர்கள் மற்றும் வருவாய்த்துறை பணியாளர்களை இணைத்து இந்த பணியை ஈடுபடுத்தினால் 7.64 கோடி தமிழக மக்களின் சாதிவாரி கணக்கெடுப்பை 45 நாட்களில் நடத்தி முடிக்க முடியும். இதற்காக அதிகபட்சம் சுமார் 500 கோடி கூட செலவாகாது. எனவே இனியாவது பொறுப்பை உணர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த அரசு முன்வர வேண்டும். முன்வருமா? சமூக நீதியும் அதிகாரத்தில் சமூக நீதியும் ஒடுக்கப்பட்ட மக்களை அடக்கியாளும் திமுகவும் தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் கடந்த 40 ஆண்டுகளில் முதல் முறையாக பட்டியலினத்தை சேர்ந்த முனைவர் கோடி செழியன் என்பவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். இது பட்டியலினத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரம். பாராட்டுகிறோம். குழந்தை குத்து சொல்வதை விட சொல்வது பாராட்ட வேண்டியது பாராட்டுகிறோம். இது பட்டியலினத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரம். மறுபடியும் ஒரு ஆனால் வருது. ஆனால் இந்த அங்கீகாரத்தை திமுக தானாக முன்வந்து வழங்கவில்லை. இந்த அங்கீகாரத்தை வழங்க செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. திமுக அமைச்சரவையில் பட்டியலினத்தவருக்கும் வன்னியர்களுக்கும் போதிய பிரதிநிதித்துவம் இல்லாததையும் பட்டியலினத்தவருக்கு அதிகாரமிக்க துறைகள் வழங்கப்படாததையும் கடந்த சில மாதங்களாக நான் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வந்ததை தொடர்ந்து அதன் பிறகுதான் பட்டியலினத்தவருக்கும் வன்னியர்களுக்கும் கூடுதலாக ஓரிடம் வழங்கப்பட்டதுடன் பட்டியலினத்தவரான செழியனுக்கு உயர்கல்வியும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இது போதாது. பழங்குடியைச் சேர்ந்த ஒருவர் திமுகவில் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கும் நிலையில்
பழங்குடி இனத்துக்கு, அதாவது எஸ்டி ஷெட்யூல்ட் ட்ரைப் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை. வண்ணார், பொருளாளர் உள்ளிட்ட பல சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் திமுகவில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட வர முடியவில்லை. பட்டியலினத்தவருக்கு கூட இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு தனித்தொகுதிகள் உருவாக்கப்படவில்லை என்றாலும் அவர்களுக்கும் இதே நிலைதான் ஏற்பட்டிருக்கும். இந்த ரிசர்வ் தொகுதின்னு உருவாக்கணும்னு வச்சுக்கோம், அவங்களுக்கு இதே நிலை தான் வந்துருக்கு. இப்போ இந்த தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதி, திடீர்னு தொகுதி ரிசர்வ் தொகுதி, இதெல்லாம் இல்லைன்னா அவர்களுக்கும் இதே நிலை தான். சமூக நீதி என்று மூச்சுக்கு 30 சொல்லலாமா, 300 சொல்லலாம், 300 மூச்சுக்கு 300 முறை போடும் திமுகவின் உண்மையான சமூக நீதி உள்ளதுதான். திமுக இனியாவது இத்தகைய சமூகங்களை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை உழைக்கும் மக்களுக்கு வரும் தேர்தலில் போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கும். அடுத்தது மூன்றாவது, திமுக ஆட்சியில் உள்ளாட்சி அமைப்புகளில் திமுக உள்ளாட்சி அமைப்புகளில் சமூக நீதி படும்பாடு இந்த செய்தியும் திமுகவின் சமூக அநீதி தொடர்பானதுதான். திமுகவின் சமூக அநீதி தொடர்பானதுதான். உங்களுக்கே இந்த செய்தி நன்றாக தெரிந்திருக்கும். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பழங்குடி இருளர் சமுதாயத்தை சேர்ந்த சங்கீதா என்ற பெண் தமக்கு இழைக்கப்பட்ட சமூக அநீதிக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தியிருக்கிறார். அவர் செஞ்சியை அடுத்த ஆனாங்கூர் ஊராட்சியின் தலைவர். நாற்காலியில் அமராவிட்டாலும் கோப்புகளில் கையெழுத்து போட விடாமலும் நாற்காலியில் அமர விடாமலும் கோப்புகளில் கையெழுத்து போட விடாமலும் தடுக்கிறார்கள். சாதியின் பெயரால் திட்டுகிறார்கள் என்பதுதான் சங்கீதா முன்வைக்கும் குற்றச்சாட்டு. சங்கீதாவுக்கு இத்தகைய கொடுமையை இழைத்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களும் அதிகாரிகளும் தான். சங்கீதாவுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை கண்டிக்கத்தக்கது. பழங்குடி இனத்தைச் சேர்ந்த
ஊராட்சியின் தலைவருக்கு உள்ள அதிகாரத்தை உறுதி செய்வதற்கு கூட திமுக அரசால் முடியவில்லை. பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான அதிகாரங்களை அரசு உறுதி செய்ய வேண்டும். ஆனாங்கூர் ஊராட்சியில் சங்கீத அவருக்கு உரிய அதிகாரத்துடன் செயல்படுவதை மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நானே அவரை அழைத்து சென்று ஊராட்சி தலைவர் இருக்கையில் அமர வைத்து கோப்புகளில் கையெழுத்து செய்யும் இயக்கத்தை நடத்துவேன் என்று எச்சரிக்கை விடுக்கிறேன். நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் கிராமப்புற உள்ளாட்சிகளை தமிழக அரசு இணைக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக 23 மாநகராட்சிகளும் 50க்கும் அதிகமான நகராட்சிகளும் விரிவுபடுத்தப்பட இருப்பதாகவும் அதற்காக 236 கிராம ஊராட்சிகள் இந்த நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைக்கப்பட உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராமப்புற மக்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் கிராமப்புற உள்ளாட்சிகளை இணைக்க என்ற தேவையும் இல்லை. நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக காட்டி அப்படி காட்டு என்ன கொடுப்பாங்க, மாநிலமாக காட்டி மத்திய அரசிடம் நிதி வாங்குவதற்காகத்தான் தமிழக அரசு இதை செய்கிறது. இதனால் தமிழ்நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இந்த இணைப்பால் கிராமப்புறங்களில் சொத்து வரி, தண்ணீர் வரி போன்றவை கடுமையாக உயரும். அது மட்டுமன்றி கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கி வரும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு ஊதிய திட்டம் எனப்படும் 100 நாள் வேலை திட்டம் ரத்து செய்யப்படும். இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் வாழ முடியாத நிலைமை உருவாகும் என்று மக்கள் குற்றம் சாட்டுள்ளனர். இந்த முடிவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று நடந்த கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களின் உணர்வுகளை மதித்து நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் ஊரக உள்ளாட்சிகளை இணைக்கும் முடிவை அரசு கைவிட்டது. மேல்மா சிப்காட்டுக்காக நிலம் கையகப்படுத்த முயன்றால் கடுமையான போராட்டம்.
செய்யாறு சிப்காட் தொழிற்பூங்காவை விரிவாக்கம் செய்வதற்காக 2700 ஏக்கர் விளைநிலங்கள் அரசால் கையகப்படுத்தப்பட்டிருப்பதை கண்டித்து மேல்மா, தேத்துறை, இளநீர் குன்றம், குறும்பூர், தர்மாபுரம், அத்தி, வீரம்பாக்கம் உள்ளிட்ட 11 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த இன்றுடன் சேர்த்து 454 நாட்களாக 454 நாட்களாக போராடி வருகின்றனர். அவர்கள் மீது கடுமையான அடக்குமுறைகளை தமிழக அரசு கட்டவிழ்த்து விட்டது. 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்து பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக விவசாயிகள் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு திரும்பப் பெற்றது. கடும் எதிர்ப்பு காரணமாக நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளையும் தமிழக அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தது. ஆனால் இப்போது நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் தொடரும் என அரசு அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்காட் அமைக்கப்படுவதை பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கவில்லை. அதற்காக விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படுவதையும் அழிக்கப்படுவதையும் அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். உழவு தொழிலை அழித்துவிட்டு தொழில் வளத்தை பெருக்குவதை அனுமதிக்க முடியாது. தமிழ்நாடு பசியின்றி இருப்பதை உறுதி செய்பவர்கள் உழவர்கள் தான். அவர்களின் கோரிக்கைகளுக்கு அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும். உழவர்களை வேதனைப்படுத்திய எந்த அரசும் வெற்றி பெற்றதில்லை. இதை உணர்ந்து செய்யூர் சிப்காட் வளாகத்தை மேல்மா பகுதியில் விரிவாக்கம் செய்யும் பணிகளை தமிழக அரசு கைவிட வேண்டும். இல்லாவிட்டால் மேல்மா பகுதியில் போராட்டம் நடத்திய மக்கள் இணைந்து மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் என்று எச்சரிக்கிறேன். காவிரி பாசன மாவட்டங்களில் சம்பா சாகுபடி பாதிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்க வேண்டும். காவிரி பாசன மாவட்டங்களில் சம்பா சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கடந்த ஆண்டில் தண்ணீர் இல்லாததால் சம்பா சாகுபடி குறைந்துவிட்ட நிலையில் இந்த ஆண்டு குறைந்தது 13 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடி மேற்கொள்ள வேண்டும் என இலக்கு நிர்ணயித்து உழவர்கள் பணி செய்து வருகின்றனர். ஆனால் இந்த நிலையில் காவிரி மற்றும் அதன் கிளை ஆறுகளில் கல்லணையிலிருந்து
முறை வைத்து கல்லணையிலிருந்து முறை வைத்து நீர் திறக்கப்படுவதால் உழவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். முறை வைத்து தண்ணீர் திறக்கப்படும் போது காவிரி ஆற்றில் ஒரு வாரத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாது. அதனால் அந்த பகுதிகளில் சம்பா சாகுபடி பணிகள் பாதிக்கப்படும். முறை வைக்காமல் எல்லா நாட்களும் காவிரி மற்றும் கிளை ஆறுகளில் போதிய அளவு தண்ணீர் திறக்கப்பட்டால்தான் சம்பா சாகுபடியை எதிர்பார்த்த அளவுக்கு உழவர்கள் மேற்கொள்ள முடியும். ஆனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 94 அடியாகவும் நீர் இருப்பு 58 TMC ஆகவும் குறைந்திருக்கு. இந்த நீரை கொண்டு சம்பா சாகுபடியை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியாது. கர்நாடகத்திடமிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை கேட்டு பெறுவதுதான் இதற்கு ஒரே தீர்வாகும். கர்நாடக அணைகளில் இன்று அக்டோபர் 3 இன்று காலை நிலவரப்படி 110 TMC தண்ணீர் உள்ளது. இது மொத்த கொள்வதான 114.5 TMCயில் இது 97 விழுக்காடாகும். இவ்வளவு தண்ணீரை வைத்துக் கொண்டு செப்டம்பர் மாதத்தில் நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகம் வழங்க மறுக்கிறது. தமிழக அரசும் இதை வேடிக்கை பார்க்கிறது. தமிழக அரசு உடனடியாக கர்நாடகத்திடமிருந்து தண்ணீரை பெற்று காவிரி பாசன பகுதிகளில் சம்பா சாகுபடி சிறப்பாக நடக்கும் வகையில் முறை வைக்காமல் தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். கள்ளக்குறிச்சி நடக்கும் மாநாடு மதுவிலக்கு அரசு கொண்டு வந்தா நாங்கள் தான் எதுக்கு தான் அது விடுதலை கட்சி தான் கேள்வி மதுவிலக்குக்காக யார் போராடுகிறாலும் என்ன மாநாடு நடத்தாலும் அதை வரவேற்க வேண்டும். நானும் வரவேற்கிறேன். ஏனென்றால் 45 வருடமாக அதற்காக போராடி வருகிறேன். ஒன்றாக இருந்தார் மகளிரை கொண்டு இப்பொழுது 38 மாவட்டம், அப்போ 32 மாவட்டம். 32 மாவட்டங்களில் மகளிரை கொண்டு மதுவிலக்கு மாநாடு, மகளிரை கொண்டு மதுவிலக்கு மாநாடு 32 மாவட்டங்களுக்கு நானே போய் நடத்தினார். இப்பொழுது செய்யறது பாராட்ட வேண்டியதுதான். எது நான் முடிக்கலையே. அப்ப சொல்லியிருக்காங்க, தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை உருவாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நல்லது, ஒரு தீர்மானம் தான். ஆனால் இந்த சாராயத்தை உற்பத்தி செய்யறவங்களே சாராய அதிபர்கள் எந்த கட்சியில் இருக்காங்க? திமுகவில். இப்ப இவங்க யாரும் கூட கூட்டணி வச்சிருக்காங்க? யாரும் கூட்டணி வச்சிருக்கலாம், அவருடைய இது. அதனால ஆனா அவங்களுக்கு கோரிக்கை வச்சு சாராய ஆலை
வச்சிருக்காங்களே, அதனால அவங்கள கண்டிக்கணும் அல்லது வேற தீர்மானம் போடணும். மதுவிலக்கிற்காக ஒலிக்கும் எந்த குரலாக இருந்தாலும் அது எங்கள் குரலாகவே நாங்கள் பார்க்கிறோம். அதாவது மது ஆலைகளை நடத்தும் திமுகவின் பிரதிநிதிகளை மேடையில் வைத்துக் கொண்டு மதுவிலக்கு பற்றி பேசுவதால் பயனேதும் விளையாட போவதில்லை. இன்னொரு செய்தி, மதுவிலக்கு வேண்டும் என்று கள்ளக்குறிச்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் வேளையில் தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வாய்ப்பே இல்லை என்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சட்ட அமைச்சர் ரகுபதி அறிவித்து விட்டாரே, அப்படியானால் மாநாடு நடத்தி என்ன பயன்? என்னை பொறுத்தவரை மதுவிலக்கு தொடர்பான போராட்டங்கள் சமரசமற்றதாக இருக்க வேண்டும்.